செய்தி. நாடு முழுவதும் இதுவரை நடந்து முடிந்திருக்கக்கூடிய 4 கட்ட மக்களவை தேர்தலில் 45 கோடி பேர் வாக்களித்திருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். கடந்த முறை நடந்து முடிந்த மக்களவை தேர்தலை காட்டிலும் இந்த வாக்களிப்பு விகிதமானது குறைந்திருக்கிறதா, அதிகரித்திருக்கிறதா? அதாவது நாட்டில் உள்ள மக்களவைக்கு மொத்தம் 7 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. இதுவரை ஒட்டுமொத்தமாக 4 கட்ட தேர்தல் நிறைவு பெற்றிருக்கின்றது. 4 கட்டங்களையும் சேர்த்து மொத்தம் 379 தொகுதிகளுக்கு தேர்தல் நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த 4 கட்ட தேர்தல்களிலும் தோராயமாக 66.95% வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக முதல் கட்ட தேர்தலை பொறுத்தவரை 66.14%, இரண்டாம் கட்ட தேர்தலில் 66.71%, மூன்றாம் கட்ட தேர்தலிலே 65.68% வாக்குகளும், நான்காம் கட்ட தேர்தலை பொறுத்தவரை 67.71% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றது. இவற்றையெல்லாம் தொகுத்து இதுவரை நாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தோமேனால் 66.95% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கின்றது. இது வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தோமேனால் மொத்தம் 451 மில்லியன் வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். கோடிகளில் சொல்ல வேண்டும் என்றால் 45.1 கோடி வாக்காளர்கள் இதுவரை வாக்களித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எஞ்சியுள்ள 3 கட்ட தேர்தல்களில் வாக்குப்பதிவு சதவிகிதத்தை தொடர்ந்து அதிகரிக்கவும், வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தொடர்ந்து பல்வேறு வழிகளிலே தேர்தல் ஆணையம் பல்வேறு வழிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. எஞ்சியுள்ள 3 கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு சதவிகிதத்தை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி மாநில தேர்தல் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டிருக்கின்றது. இது மட்டுமின்றி வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டிய அந்த வாக்காளர்களுடைய விவரங்கள் அடங்கிய பூத் ஸ்லிப்புகளை உரிய நேரத்தில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கும்படியும் தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டிருக்கின்றது. அதாவது அதிக அளவில் வாக்களிப்பதன் மூலம் இந்திய ஜனநாயகம் பற்றி உலகிற்கு இந்தியர்கள் விளக்க முடியும் எனவும், வாக்களிக்கும் தினம் என்பது விடுமுறை தினம் அல்ல, மாறாக தேர்தல் திருவிழாவில் பங்கேற்பதன் மூலம் நாம் பெருமை கொள்ளும் தினம். எனவே வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்களிக்கும்படியும் தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த 4 கட்ட தேர்தலை நாம் பார்த்தோமேயானால் இந்த 4 கட்டங்களில் 4வது கட்டத்தில் தான் வாக்குப்பதிவு சதவிகிதம் என்பது கணிசமாக அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால் முதல் 3 கட்டங்களை நாம் பார்த்தோமேயானால் 66, 65 இப்படித்தான் இருந்திருக்கிறது. 4வது கட்ட தேர்தலில் மட்டும் ஒரு 1.5% வாக்குப்பதிவு என்பது அதிகரித்து காணப்படுகின்றது. 67.71% என்று. இந்த முதல் 3 கட்ட தேர்தலை நாம் பார்க்கின்ற போது 2019 தேர்தலோடு ஒப்பிடும்போது சற்று அந்த வாக்குப்பதிவு என்பது குறைந்திருக்கிறது என்பதுதான் தரவுகள் நமக்கு தெரிவிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.